அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதமான ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவரால் உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன? குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன், குரு பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பொருளாதார முயற்சியில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் தொடரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றி பெறங்க. அதே போல தடைபெற்ற காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் கும்பராசிக்கு வந்து வக்ரம் பெறுவதால நல்ல பலன்கள் பலவும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் உண்டுங்க. புது வீடு, புது வாகனம் போன்ற வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இருந்தாலும் கூட இந்த வாரத்துல பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க. வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல உஷ்ண கிரகமான செவ்வாயினுடைய நிலையினால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குது. விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுங்க. அதனால கூடுமான வரைக்கும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, அதே போல தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்வது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க. அதே போல கூடுமான வரைக்கும் அலைச்சலை தவிர்த்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மேசராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று திகழ்வதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு கூடிய விரைவில் விரய சனி ஆரம்பிக்க இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான அதாவது ரூணரோக சத்ருஸ்தானமான கன்னிராசியில் கேது நிலை கொண்டிருப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. கணவன் மனைவிடைய அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் பலம் பெற்று வளம் வருவதால் அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. அதே போல் சக ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பல மாதங்களாக தற்காலிக பணியிலேயே மன வருத்தத்துடன் இருந்து வரும் மேசராசியினருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலக இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை இந்த வாரத்துல நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ள
சொல்லலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மேச ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க இக்காலகட்டம் முழுவதும். அதே போல் உற்பத்தியை சிறிது அதிகரிக்கலாங்க. அதே போல சக கூட்டாளிகளும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் ஆதரவாக இருப்பாங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு இருங்கலாங்க. அதே போல் ஒரு சிலர் உற்பத்தியை நவீனமயமாக்கும் முயற்சியில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய தொழில் அல்லது வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு உங்களுடைய குடும்பத்தாரில் ஒருவர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து முன்னேற்ற பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்த்து மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வித்யாஸ்தானம் என்னது கல்விக்கு சம்பந்தமான கிரகங்கள் சுபபலம் பெற்று விளங்குவதால கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் இடம் கிடைக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விசேஷ உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்க இருக்குது. நேர்முக தேர்வுகள்ல சரியான விடையளித்து நல்ல வேலையும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உழைப்புக்கேற்ற விளைச்சல் வருமானம் கிடைக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். சூரியன் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. அதனால் அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித தடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அதற்கான வழியை கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல மேச ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால் உடம்பில் அசதியும் சோர்வும் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாங்க. அலுவலக சூழ்நிலை மன நிம்மதி தரும் என்பதை கிரகநிலை உங்களுக்கு அறிவுறுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலை மாலை 2 வேளைகளும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் சொல்லிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.